இன்றைக்கி நம்ம ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட்டை நான் அமேசானில் இருந்து தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து ரேட் $999 போட்டிருந்தாங்க. ஆனால் அதை நான் வந்து $299க்கு வாங்கியிருந்தேன். இது வந்து 5-in-1 மசாஜர். அந்த 5 ஹெட்ஸ் என்னென்னு இந்த மாதிரி சைடில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்ல வேளை இந்த ப்ராடக்ட் நான் வாங்குறப்போ எனக்கு இது புது ப்ராடக்டாக தான் வந்துருந்துச்சு, யூஸ்ட் ப்ராடக்ட் வரல. ஆல்ரெடி ஒரு பிளாக் ஹெட் ரிமூவர் வாங்கியிருந்தேன், அதுவும் யூஸ்ட் ப்ராடக்ட் தான் வந்துருந்துச்சு. நான் அதை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கேன், வேணும்னா போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, பாக்ஸ்க்குள்ளே ஒரு மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். கீழே பேட்டரி போட ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. பேட்டரி அவங்க தரல, நம்ம தான் அந்த மாதிரி மீடியம் சைஸ் பேட்டரி 2 வாங்கி போட்டுக்கணும். இதுதான் பாடி. இதில் தான் வந்து அந்த 5 ஹெட்ஸையும் வந்து நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்னாடி பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மீடியம் ஹைன்னு 2 மோட் இருந்துச்சு. அந்த 5 ஹெட்ஸ் என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்ச் ஹெட் இருந்துச்சு. இது வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட் சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த ப்ரஷ் வச்ச மாதிரி ஒரு ஹெட் இருந்துச்சு. அப்புறம் இது வந்து இன்னொரு ஸ்பாஞ்ச் ஹெட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4th ஹெட் வந்து மசாஜர். இதில் வந்து 4 டாட் இருக்குல்ல, இதில் இருந்தால் மசாஜ் பண்ணும். 5th ஹெட் வந்து இதை வந்து பெடிக்யூர் பண்ணுறதுக்காக காலில் உள்ள டெட் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பாஞ்ச் ஹெட் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது. இதுதான் வந்து ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப மைல்டாகவும் ஜென்டிலாகவும் இருக்குது. இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருகிட்டோம்னா போதும், அட்டாச் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பின்னாடி நமக்கு தேவையான மோடு வச்சு செட் பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் யூஸ் பண்ண வேண்டியதான். ஃபாஸ்ட் வேணும்னா ஃபாஸ்ட் வச்சுக்கணும், மீடியம் வேணும்னா மீடியம் வச்சுக்கலாம். இது ஜென்டிலாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்லேயே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஹெட்டில் வந்து லைட்டாக ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டேரெக்டாக நம்ம ஃபேஸில் வச்சு இப்படி யூஸ் பண்ண வேண்டியதான். நான் கையில் வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், நல்லா இருக்குது. ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹெட்டு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரஷ் ஹெட்டை வச்சு காட்டுறேன். இது வந்து கொஞ்சம் ஃபேஸில் யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப ஹார்ஷாக தான் இருக்குது, வலிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் இதை யூஸ் பண்ணலை பெருசாக, கையில் யூஸ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹெட்டு ரொட்டேட் ஆகிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ரொட்டேட் ஆகுது. நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இருக்கும். நான் 3 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ வரணுன்றதுக்காக வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி தெரியும். ஆனால் யூஸ் பண்ணுறப்போ ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த 3rd ஹெட்டும் கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக தான் இருக்குது. 2nd ஹெட்டை கம்பேர் பண்ணுறப்போ இது அவ்வளோ ஹார்ஷாலாம் இல்லை. இதையும் நம்ம ஃபேஸ்க்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். அடுத்து 4th ஹெட் பாருங்கள். இதுதான் வந்து அந்த நம்ம காலில் யூஸ் பண்ணுறது, மெனிக்யூர் பெடிக்யூர்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நான் கையில் யூஸ் பண்ணி காட்டுறேன். இந்த ஹெட்டை வந்து நம்மளால் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இருக்கிறது 5 ஹெட்லேயுமே ரொம்ப 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 ஹார்ஷான ஹெட் அந்த 4th ஹெட் தான். அடுத்து 5th வந்து இந்த மசாஜர். இதுவுமே என்னோட பர்சனல் ஃபேவரட்னு சொல்லலாம். இது நல்லா ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணுது. இந்த ப்ராடக்ட்ல என்ன ஒரு ட்ராபேக்னா ஹெட்டு மட்டும் தனியாக ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது, நீங்கள் இடையில பார்த்தா தெரியும். அடுத்து என்ன ஒரு ப்ராப்ளம்னா இதில் வந்து மீடியம் ஹைன்னு 2 மோட் இருக்குல்ல, அதில் ஹை வச்சாலுமே எனக்கு என்னமோ ஸ்லோவாக சுற்றுற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. இந்த ப்ராடக்ட்டுக்கு நான் 10க்கு 8 கொடுப்பேன். நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.